ஹாய் காய்ஸ் அன்னியங்கார்மி இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஆரம் ஒன் ஷார்ட்டோட 2/2 தாண்டா. ப்ரீவியஸ் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்டோரி என்னங்கிறது புரியும். ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஹெட்செட் மாஸ்க் டோன்ட் பி அடிக்ட், ஜஸ்ட் இமேஜின். நம்ம லாஸ்ட் பார்ட்டில் எது வரைக்கும் பார்த்துருந்தோம்னா, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பீங்க, அதுவே ட்வின் பேபிஸாக இருப்பீங்க. ஆரம் உங்கள் மேலே அவ்வளோ அவ்வளோ கேரிங்கான ஒரு பர்சனாக இருந்திருப்பான். ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரியை கன்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே ஏர்லி மார்னிங் நீங்கள் வேக்கப் ஆகுறீங்க. பக்கத்தில் ஆரம்ப காணும். உங்கள் பெல்லி பம்ப் வேறு ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லையா? நீங்கள் அதை லைட்டாக கை வச்சு மூவ் பண்ண மாதிரி எழுந்திரிச்சு மெதுவாக உட்காடுறீங்க. உங்கள் காலை பெட்டிலேருந்து கீழே எடுத்து வைக்கிறீங்க. எடுத்து வைக்கிற இடத்துல உங்களுக்கு ஃப்ளோர் ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா வீட்டுக்குள்ளே, அந்த ஸ்லிப்பர்ஸ் அப்படியே இருக்குது. அதை பார்த்துட்டு சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இந்த ஹேரெல்லாம் தூக்கி பேண்ட் மாதிரி போட்டுக்கிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் பெரிய லாங்கான ஒரு ஷர்ட்டு, பெரிய பைஜாம்ஸாக உங்கள் பெல்லியை கவர் பண்ணுற மாதிரி ஷர்ட் போட்டு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கீங்க. ஆரா, நேற்று என்ன? ஓ, லைட்டாக கோல்டு வாட்டர் எடுத்துட்டோமோ? அவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கொன்றுவான். த்ரோட் வேறு ஒரு மாதிரி இருக்கே. ஆரா, ஓகே, எப்படி சமாளிச்சிடலாம். ஆரா, வந்துட்டு பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே என்ட்ராகும்போதே ஹாட் வாட்டரோடு அந்த ஒரு பவுல் ஃபுல்லாக நிறைய ஹாட் வாட்டரோடு என்ட்ராகிறான். நீங்கள் அவனை அப்படியே பார்க்குறீங்க. என்னடி, என்னாச்சு? இப்போ தான் எழுந்தியா? எழுந்தோன்னே தான் உன்னை கூப்பிடுற. அப்புறம் என்ன? ஏண்டா இப்படி பதறி அடித்து ஓடி வர்ற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, ஃப்ரெஷ்அப் ஆயிடலாமா? ம் ம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கையை கொடுக்குறீங்க. அவள் மெதுவாக கையை பிடிச்சி உங்களை தூக்கி விட்டுட்டு அந்த பவுலில் கீழே வச்சுட்டு உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு உங்களுக்கு ப்ரஷ் பண்ணி விட்டுட்டுருக்குறான். நீங்கள் அப்படியே பம்பில் கையை வச்சுக்கிட்டு நீங்கள் அமைதியாக நிற்கிறீங்க. உங்கள் வாயை பிடிச்சி உங்கள் முகத்துக்குள்ளே ப்ரஷ்ஷை வச்சு அவன் தான் உங்களுக்கு லிட்ரலி ப்ரஷ் பண்ணி விட்டுட்டுருக்குறான். ஸோ ஆஃப்டர் ப்ரஷ்அப்க்கு அப்புறம் நீங்கள் வெளியில் வர்றீங்க. ரோட்டு ஒரு மாதிரி இருக்குடா. இருக்கும் மேடம். நேற்று கோல்டு வாட்டர் குடிச்சிங்கல்ல? எப்படிடா அவங்ககிட்ட சொல்கிறதுன்னு இருந்தேன். எப்படி ஆரம் கண்டுபிடிச்சேன்? பார்த்தாலே தெரியுது, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூட்டிகிட்டு வந்து பெட்டில் உட்கார வைக்கிறான். உட்காடுறீங்க. நீங்களும் உங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 4 பட்டன்ஸ் அப்படியே ரிமூவ் பண்ணி விட்டுட்டு, விச் மீன்ஸ் நீங்கள் இன்னரோடு இருக்கிறீங்க. உங்கள் பெல்லி பம்ப் கிட்ட மட்டும் 2 பட்டன்ஸ் க்ளோஸில் இருக்குது. இதே ரிமூவ் பண்ணிக்கிட்டு வேண்டாம் அங்கே வேண்டாம். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் நீஸ் வரைக்கும் உங்கள் பேண்ட் அப்படியே ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு ஹாட் வாட்டரில் அவன் டவலை டிப் பண்ணி உங்கள் ஃபேஸ்லேருந்து உங்கள் ஷோல்டரு, உங்கள் செஸ்ட் கிட்ட, உங்கள் பேக் சைடு, உங்கள் டோஸு, ஃபீட்டு, நீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி உங்களுக்கு அப்படியே தொடச்சி விட்டுட்டுருக்கான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்ருக்குறீங்க. ஹீட் ஓகே வாடி பாப்பா? ஓகேடா மாமா. என்ன ஆஃபீஸ்க்கு போகலையா அன்றைக்கி? ஸ்டேஷனில் இன்றைக்கி ஜிம்மன்ட்ரி மார்னிங் ஷிஃப்ட் போயிருக்கான். நான் ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே போகிற மாதிரி இருக்கும். ஓ, அதான் சார் இவ்வளோ நேரம் வீட்டில் இருக்கீங்களா? இல்லைன்னா உங்களுக்கு கால் வராமல் இருக்குமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. காட்டு. ஏ கூசுதுடா, அங்கெல்லாம் துடைக்காத. என்னடி பண்ணுற? நீ என்ன பண்ணிகிட்ருக்குற ஆரம்? மாமா அங்கெல்லாம் எதுவும் பண்ணாத. சும்மா இருடா. இன்னமும் அப்படியே சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிகிட்ருக்குறான். நீ எனக்கு குழந்தை தான். ஆரம், அங்கெல்லாம் கை வைக்காதுன்னு சொல்கிறேன். சரி, ஓகே. பொண்ணுங்க என்னை கொஞ்சம் கூட மூவ் பண்ண விட மாட்டேங்கிறாளுங்க. நைட்டில் தூங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? அச்சோ, ஒயன் பாப்பா நைட்டெல்லாம் தூங்கலையா? வர ரொம்ப பண்ணிகிட்டு இருக்காளுங்க. இதெல்லாம் ரொம்ப போங்காட்டம், சொல்லி வச்சுக்கோ. சரி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெல்லிக்கிட்ட பெட் பண்ணி, அம்மா நைட்டு தூங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம், சமத்தாக இருக்கணும், நீங்கள் வெளியில் வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் டேஸ் மட்டும் தான் இருக்குது, அது வரைக்கும் அம்மாவுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணாதீங்க என் பட்டுஸில் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பெல்லியில் வந்து அவன் ஓ 2 கிஸ்ஸா? ஆமாம், உள்ளே இருக்கிறது 2 பேர் இல்லை. அப்போ எனக்கு? அவன் சிரிச்சிக்கிட்டு உங்கள் லிப்ஸில் வந்து ஓகே ஆரம் அதை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தூர் இருக்கும் இல்லையா, ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறான். இங்கே வச்சு விடு, இந்த விரலாடி. எத்தனை டைம் சொல்லிகிட்டு இருக்கேன் தம் ஃபிங்கரில் எடுத்து வைக்கணும்னா? சரிடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்து உங்கள் ஃபோர்ஹெட் இருக்கு இல்லையா, ஸோ அங்கேயும் வச்சுட்டு உங்களுக்கு நெக்குக்கிட்டேயும் வச்சு விட்டுட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் வந்து ஒரு கிஸ் பண்ணிவிட்டு, அழகாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருஷ்டி எடுக்கிறான். சாப்பாடு ரெடியாடா? ரெடி. மகாராணி சொன்னீங்கன்னா ஊட்டி விட ஆரம் ரெடி.
கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் கையை பிடிச்சிட்டு எழுந்திருக்கிறீங்க. அவங்கள அப்படியே தாங்கின மாதிரி பிடிச்சிக்கிட்டு வெளியில் வரான். வெளில வந்து உங்களுக்கு எல்லா ஃபுட்டுமே ரெடியாக இருக்குது. நீங்கள் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு, மாமா எத்தனை மணிக்குடா எழுந்திரிச்சா? நான் 5 o'clockலாம் எழுந்திரிச்சிட்டேன். என்னை தனியாக போட்டுட்டா? ஏய் இல்லை இல்லை, அப்படியே வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு சைட் பை சைட் உடனே வந்து பார்த்துக்கிட்டேன். என்னென்ன சமைச்ச இன்னைக்கு அப்படி சொல்லிட்டு அவன் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுறான். வழக்கம் போல தான் வெஜிடபிள் சூப்பு அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கான். அதை அப்படியே பார்த்துட்டு ஆரம்பம் ஒரு பார்வை பார்க்குறீங்க. இன்னும் ஒரு 20 daysக்கு மட்டும் ப்ளீஸ், அட்லீஸ்ட் ஒரு நான்வெஜ் சூப்பராச்சும் பண்ணியிருக்கலாம்லடா. ஏன்டா அப்படி படுத்துற என்னையா? ப்ளீஸ் டி பட்டுக்குட்டியில், இப்போ என்ன வேணும் உனக்கு? அட்லீஸ்ட் ஒரு நான்வெஜ் சூப்னாச்சும் வேணும்டா. சுத்தமாக முடியல. நான் எப்படி சாப்பிட்டு வளர்ந்த பொண்ணு தெரியுமா? என்னை எப்படி தெரியுமா நீ பண்ணிகிட்ருக்க? நமக்காக இல்லடி. ஆ தெரியுது, கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த சூப்பை மட்டும் பவுலில் கையில் வாங்கிக்கிறீங்க. அவன் அந்த வெஜிடபிள்ஸு சாலட் இதெல்லாம் உங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு நீங்கள் பவுலை கையில் எடுத்துக்கிட்டு வெயிலில் பார்க்குறீங்க. கொஞ்சம் நல்லாவே சன்ரைஸ் ஆகிருக்குது. கொஞ்சம் வெயில் படணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. சாரமாக பார்க்குறீங்க. போகலாமா அப்படிங்கிறான். இப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டை ஷேக் பண்ணுறீங்க. அவன் கை தாங்கலாம் பிடிச்சிட்டு கையில் அவன் சூப்பு பவுலையும் எடுத்துக்கிட்டு உங்களை கை தாங்கலாம் பிடிச்சிட்டு அப்படியே வெளியில் கூட்டிகிட்டு வரான். இந்த வீட்டிலேருந்து கேட் வரைக்கும் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்கும் இல்லையா, வாக்கிங் ஏரியா மாதிரி, கார்டன் மாதிரி. ஸோ அங்கே தான் நல்ல வெயில் சுல்லுன்னு இருக்குது. நீங்கள் அதை அப்படியே சின்ன ஸ்மைலோடு வாங்கிக்கிட்டு கையில் சூப் அவன் வச்சுருக்கான். அவன் கையிலேருந்து எடுத்து உங்களுக்கு ஊட்டி விட்டுட்ருக்கான். நீங்கள் ஸ்லோவாக வாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பாக. பிடிச்சிருக்காடி? ஏதோ கொஞ்சம் நல்லா இருக்கு இன்னைக்கு. ஏய் என்ன இன்றைக்குமா நல்லா இல்லை? இன்றைக்கி ஏதோ மிஸ் ஆகுது மாமா. என்னன்னா தெரியல. எனக்கு தெரியும், நல்ல பெப்பர் தூக்கலாக இருந்தால் மேடத்துக்கு இன்னும் நல்லா இருக்குமே. அதுதான் கொஞ்சம் மிஸ் ஆகுது. இவ்வளோ காரம் சாப்பிடாதடி, ஜாஸ்தியாக கோவம் வரும். உனக்கு மட்டும் இல்லை, அப்புறம் குட்டீஸ்க்கும் அப்படி தான் இருக்கும். பின்ன ஒன்றை மாதிரி இருப்பாங்களா? எல்லாத்துக்கும் தலையை ஆட்டிக்கிட்டு பூம் பூம் மாடு மாதிரி. அவன் அப்படியே உங்களுக்கு க்யூட்டாக பார்க்குறான். அழகான பூம்பு மாடுறா, மற்றபடி ஒன்றும் கிடையாது, வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்கிறீங்க. அவனை உங்களுக்கு ஊட்டி விட்டுட்ருக்கான். நீங்கள் உங்கள் ஹிப்பில் அப்படியே கை வச்சுக்கிட்டு, அப்புறமாம்மா என்ன உங்கள் மாமியார்கிட்ட பேச்சுவார்த்தைலாம் அதிகமாக போயிட்டுருக்கு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டை எட்டி பார்க்குறீங்க. ஆக்சுவலி உங்கள் அம்மா வெளியில் நின்று உங்களை தான் பார்த்துட்ருக்குறாங்க. உங்கள் அப்பா பேப்பர் படிச்சுக்கிட்டு அப்படியே உங்களை பார்க்காத மாதிரி திரும்பிக்கிறாரு. வீம்புக்குன்னே உங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கும் பக்கத்துலேயே தான் நீங்கள் ஆரம்பம் கொண்டு வந்திருப்பீங்க. இங்கே தான் வீடு வாங்கணும், நம்ம வாழ்ந்தால் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் உங்கள் ஆசைக்காகவே அதை பண்ணியிருப்பான். ஆரம்பம் அப்படியே சைடாக அவங்க அம்மாவை திரும்பி பார்க்குறான். அவங்க சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க. அவன் டக்குன்னு அவங்கள திரும்பி, இல்லையே அத்தைக்கிட்டலாம் நான் பேசுகிறேண்ணா, சான்ஸே இல்லை. அதான் நீ சொல்லியிருக்கல்ல பேசக்கூடாதுன்னு, அதேமாரி நான் எப்படி பாப்பா பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூப்பை ஊதிட்டு உங்கள் மவுத்தில் கொண்டாந்து வைக்கிறான். நீங்கள் அதை அப்படியே வாங்கிக்கிட்டு மேலேயும் கீழே உன்னை பார்க்குறீங்க. சீரியஸாடி? அத்தைக்கிட்ட நான் பேசுகிறதா இல்லை. நம்ப என்னையா? நேற்று வத்த குழம்பு நல்லா இருந்துச்சா? ஓ சூப்பராக இருந்துச்சு வயன், உங்கள் அம்மா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சீரியஸாக அத்தை லெவல் வேறு தெரியுமா அப்படிங்கிறான். நீங்கள் அவனை மேலேயும் கீழே பார்க்குறீங்க. மாட்டிக்கிட்டோமா? வத்த குழம்புலாம் நமக்கு ஆப்போரும், நம்ம என்ன எதிராக பார்க்குறோம்? எப்படி பாப்பா வீட்டிலே இருக்க, எல்லாத்தையும் எப்படி கண்டுபிடிக்கிற? அதுக்கு தான் நான் உன் பொண்டாட்டி, இப்போ தெரியுதா? இல்லை சும்மா நீ எப்படி இருக்க என்ன ஏதுன்னு கேட்டாங்க, அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓ அவ்வளோதானா மாமா? சரி சரி. ஏண்டி உனக்கும் தான் தெரியுதுல்ல, நாங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, நீயும் பேசலாம்லாம் பாப்பா, எவ்வளோ ரோஷத்தில் இருக்க அப்படிங்கிறான். நீங்கள் அந்த சூப்பை வாங்கி பக்கத்தில் வச்சுட்டு அவன் கையை பிடிச்சிட்டு அப்படியே வாக் பண்ணி ரவுண்டாக அப்படியே வாக் பண்ணி வந்துட்டுருக்குறீங்க ஒரே பிளேஸில். நீங்கள் சைடாக உங்கள் அம்மா பார்க்குறீங்க, சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறீங்க. அவங்க உங்களையே தான் பார்த்துட்ருக்குறாங்க. ஏண்டா உனக்கு தான் வெக்கமானோம், இந்த சூப்பில் இருக்க சூடு கூட உனக்கு இல்லை? நீங்கள் கேட்டுக்கிட்டே உங்கள் பெல்லி பம்பில் கையை வச்சுக்கிட்டு பின்னாடி ஒரு ஹேண்டை கொடுத்துக்கிட்டு இடுப்பில் முன்னாடி நடந்து போயிட்டுருக்கீங்க. ஆரம் உங்கள் பின்னாடி வந்துட்டுருக்கான். அன்னைக்கு எவ்வளோ பேச்சு பேசினாங்க அவங்க புருஷன், என் வீட்டுக்குள்ளே வராத, நீ என் பொண்ணு கிடையாது, இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ உருப்பிட போகிறது கிடையாதுன்னு என்னென்ன சொல்லியிருப்பாங்க. மாயம் மூடிட்டு அமைதியாக தானே இருந்தாங்க. ஒரு வார்த்தை வாயை திறந்து பேசியிருப்பாங்களா? சொல்லு பார்ப்போம். இன்றைக்கி என்ன புதுசாக மாமியாருங்கவும் அப்படி பாசம் பொங்குது உனக்கு?
ஏய் பெரியவங்கடி, நம்ம தானே இறங்கி போகணும். எத்தனை டைம் உங்ககிட்ட பேச வர்றாங்க, கொஞ்ச நாச்சும் முகம் கொடுத்து பேசலாம்ல. ஆ எவ்வளோ வருத்தப்படுறாங்க பாரு தெரியுமா. ஓயாமல் பேசுறது இல்லைன்னு சொன்னால் இவ்வளோ தூரம் பேசியிருக்கியா என்ன? ஆ, அது பார்க்குறவர் 2 நிமிஷத்துலேயும் உன்னை பற்றி மட்டும்தாண்டி கவலைப்படுறாங்க. அதான் உனக்கு பொண்டாட்டி பேச்சை கேட்குறதுனா என்னன்னு தெரியல போல இருக்கு. வர வர பார்த்துக்க, காது இருக்காது, பிடிச்சி திருவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காதை பிடிச்சி இழுக்கிறீங்க. இல்லை இல்லை இல்லை, உன் பேச்சை கேட்டுக்கிறேன். எங்கே கேட்டு கிழிக்கிற? பேசாதடனா அப்போ தான் போய் பேசுகிற. ஏதாச்சும் திங்ஸ் வாங்காதடனா மாங்கன்னு வாங்கியாந்து வச்சிடுற. ஏதாச்சும் சமைக்கிறது கொடுத்தாங்கன்னா தொடாதன்னு சொன்னால் அதை தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்ற. என்னமோ தெரியலடா மாமா, ரொம்ப ஓவராக தான் போயிட்டுருக்க வர வர. ஆ, நானும் ஓவராக தாண்டி போகிறேன். என்னது? இல்லை இல்லை, நான் ஒன்றும் ஓவராலாம் போகல. நீ ஏன் இப்படி பண்ணுறதுன்னு தான் எனக்கு தெரில. என்ன வரம் திமிராகிக்கிட்டு இருக்கு போல இருக்கு. ஏய் இல்லை வேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வரியா நம்ம உள்ளே போகலாம்? இல்லை இல்லை, எனக்கு கொஞ்சம் நேரம் நான் வாக் பண்ணுறேன். அப்புறம் லேட்டாக இருந்துச்சுன்னா இந்த சன்ரைஸ் கூட இருக்காது, அப்படியே பனியாயிடும். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்தவங்க கூட வந்துட்டுருக்குறான். உங்கள் அம்மா தான் ஆக்சுவலி எல்லாமே கேட்குற டிஸ்டன்ஸில் தானே இருக்கும். உங்கள் அம்மா லைட்டாக கையை காட்டுறாங்க. ஆரம் பார்க்குறான். என்ன எங்கள் அம்மா கூப்பிடுதா? போய் என்னன்னு கேட்டுட்டு வா. உனக்கு தான் பிடிக்காதே, நான் வேற ஓவராக பண்ணுறேன்னு சொல்கிறேன். போமாம்மா, எதுக்கு கூப்பிட்றாங்கன்னு தெரில. எங்கேன்னு இல்லை, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்கேயாவது காம்பவுண்ட் கிட்ட ஓடுறான். உங்கள் அம்மா காம்பவுண்டுக்கு அங்கிட்டு தான். என்னாச்சு ஆரம், இப்போ பரவாயில்லையா அவளுக்கு? நேற்று ஏதோ பெயின்னு சொல்லிட்டு இருந்தாலே. ஒன்றும் இல்லை ஆண்டி, லைட்டாக ஆப்போசிட்டில் அந்த பர்சன் மேலே இடிச்சிட்டா, மற்றபடி ஒன்றும் இல்லை. டெலிவரி டேட் எப்போ சொன்னாங்க? இன்னும் ஒரு 25 days இருக்குன்னு சொன்னாங்க. சரி, நைட்டு சாப்பிட்டியா நீ? நான் சாப்பிட்டேன் ஆண்டி. நல்லா இருந்துச்சா? உனக்கு பிடிச்சிருந்துச்சா? ரொம்ப பிடிச்சிருந்துச்சா ஆண்டி, நான் நிறைய டைம் சாப்பிட்டேன். அவளே கேட்டா என்ன இத்தனை டைம் சாப்பிட்றே அப்படின்னு சொல்லி. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, அவள் மார்னிங் என்ன சாப்பிட்டா? நான் சொல்கிற மாதிரி தானே ஃபுட்டு கொடுத்துட்ருக்கா? கொடுக்குறா ஆண்டி, ஆனால் நான்வெஜ் தான் கேட்டுட்ருக்குறா. ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிகிட்ருக்கா, அறவே சாப்பிட முடியலன்னு சொல்கிறா ஆண்டி. அப்படியா? சரி, கொஞ்சம் லேட்டாக கால் பண்ணு, நான் சிக்கன் சூப் பண்ணுறேன் சரியா? ஜிம்மின் கிட்ட கொடுத்துட்றேன், அவளுக்கு கொடுக்கலாம்ல ஆண்டி? அது பிடிக்கும் தான் அவளுக்கு. கொஞ்சமாக கொடுக்கலாம் நம்ம, ஏன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ் தானே இருக்குங்கிறா. ஸோ அதனால் கொடுக்கலாம். சரி, மறக்காமல் கால் பண்ணிடு. சரிங்க ஆண்டி, நான் ஜிம்மினை மார்க்கெட் போயிட்டு வர சொல்லிடுறேன் அதுக்குள்ளேயும். சரிங்க ஆண்டி. ஆமாம், என்ன மாமா உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க, பயப்படாமல் வந்து நிற்கிறீங்க? சும்மா ஆரம், பயந்த வரைக்கும் போதும். இவளும் வீம்பு பிடிச்சிக்கிட்டு என்கிட்ட பேச மாட்டேங்கிறா. அவர் அதுக்கு மேலே பண்ணிகிட்ருக்கிறாரு. இவங்க 2 பேருக்கு நடுவில் நான் தான் கடந்து சின்னாப்பனாவை பண்ணிகிட்ருக்கேன். பெத்த புள்ள, ஒரே பொண்ணு, நிற மாசமாக இருக்கிறா. பாரு, கிட்ட வந்து பார்க்க இவரும் விட மாட்டேங்கிறாரு. புருஷ அனுமதி இல்லாமல் என்கிட்ட வராதுன்னு அவளும் சொல்லிகிட்டு இருக்கிறா. நான் என்ன தான் பண்ணுறது? அப்பாவு பொண்ணு ஒரே மாதிரி இருக்கிறாங்க. சரி ஆரம், இனிமேலாம் அவருக்கு பயப்படுற மாதிரி இல்லை. பொண்ணுக்கு வேற டேட்டு நெருங்கிட்டு இருக்கு. நான் ஆக வேண்டிய வேலையை பார்க்குறேன் சரியா? நீ போ. அவள் முறைச்சிக்கிட்டு இருக்கா பாரு. மாமா கூப்பிட்டுட்டா பத்தியா? வேணும்னே கூப்பிட்ற ஆரம், நீ என்கிட்ட பேசுவான்னு தெரியும் தானே? தெரியும் தான் ஆண்டி அவளுக்கு. இப்போ கூட அவள் தானே போய் பேசிட்டு வான்னு சொன்னா. ஆமாம் ஆண்டி. மாமா இங்கே என்னடா பண்ணிகிட்டு இருக்க நீ? பத்தியா வேணும்னு பண்ணுறான் வீம்புக்காரி. பெத்த அம்மா கிட்ட என்ன அவளுக்கு இவ்வளோ ரோஷமா? அது என்னமோ, இதில் அவங்க அப்பா மாதிரி இருக்கிற ஆண்டி, உங்கள் மாதிரி மட்டும் கிடையவே கிடையாது. பாவண்டா நீ, ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. சரி போ, முறைச்சிக்கிட்டு நிற்கிறா பாரு அப்படியே. அப்புறம் என் மேலே இருக்க கோவத்தை உன் மேலே காட்டிடுவா. சரி ஆண்டி, நான் அப்புறமேல கால் பண்ணுறேன். சரி, நான் ஜிம்மினை மார்க்கெட் போயிட்டு சிக்கன் வாங்கிட்டு வர சொல்கிறேன் சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பக்கம் போகிறாங்க. ஆரம் இங்கிட்டு வரான். என்னடா பேசிட்டு வான்னு சொன்னால் அப்படியே அங்கே போய் செட்டில் ஆகிற மாதிரி நின்றுட்டுருக்க? இல்லை வேன், சும்மா தான். இங்கே வா, கை பிடிச்சிக்கோ. சரி, தோல் மேலே கை போட்டுக்கோ. சரிடி, இடுப்பு மேலே ஒரு கை வச்சுக்கோ. 2 கை தாண்டி இருக்கு. தாங்கி பிடிச்சிக்கோ சரியா? வாக்கிங் முடிகிற வரையும் இங்கே தான் இருக்கணும் சரியா? எங்கேயும் போகக்கூடாது. நீ எதுக்கு வாக்கிங் போகிறேன்னு எனக்கு தானே தெரியும். எதுக்கு? உங்கள் அப்பா பார்க்கணுங்கிறதுக்காக தானே பண்ணிகிட்டு இருக்க இவ்வளோ நேரத்துக்கு. இல்லைன்னா நீ வெளியில் வர்ற ஆளா என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நானும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்கள் அப்பா என்னன்னு தெரில, திடீர்னு இந்த 1 month வெளியில் வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறாரு. நீ என்னன்னா திடீர்னு வெளியில் வந்து வாக்கிங் போயிட்டுருக்குற? நடத்து. மாமா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நீ ஸ்டேஷன் போகணும்ல, போய் கிளம்புற வழியை பாரு, நானே வாக்கிங் போய்க்கிறேன். நீ ஒன்றும் கூட வர வேண்டாம்.
சரிடி சரிடி இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே வாக் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். இப்போ உங்கள் அப்பா தான் உங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே போகிறப்ப என்ன புதுசாக தலையெல்லாம் காம்பவுண்டு தாண்டி அந்த பக்கம் போயிட்டுருக்கு, என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குது தான் தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு கேள்வி கேட்குறீங்க? ஓ, அவளை திமிராகி போயிடுச்சா? என்னடி கொழுப்பா? அவ்வளோ சொல்லியும் அவங்ககிட்ட போய் நின்று பேசிகிட்டு இருக்கிற, என்ன நினச்சிட்டு இருக்கிற நீ? சும்மா இருங்க, எதுக்கு இப்போ தேவையில்லாமல் குதிச்சிட்டு இருக்கிறீங்க? ஓ, என்னையே எதிர்த்து பேசுறியா? அப்படியே சேர்ந்து நீயும் வீட்டை விட்டு போயிடு சரியா? வீட்டுக்குள்ளேயே வராதா அவங்க கூட போய் சேர்றதுண்ணா? நானும் வீட்டு விட்டு போயிட்டேன்னா உங்களுக்கு சோறு போடுறதுக்கு ஆள் கிடையாது. ஜிம்மின் பொன்னாடி போடுவா நினச்சிட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவளே மாமா நீங்கள் தயவு செஞ்சு வீட்டை விட்டு போங்கன்னு அவளே சொல்லிடுவா. ஓ, என் மருமக அதெல்லாம் சொல்ல மாட்டா தெரியுமில்ல. அவள் என்ன உன் பொண்ணு மாதிரி நினச்சியா? அவள் எவ்வளோ தங்கமானவ தெரியுமா? என் பையன் எவ்வளோ தங்கமானவன் தெரியுமா? தங்கமானவன். சரி, என்ன ரொம்ப நேரம் போயிட்டு அங்கே என்ன குசு குசுன்னு பேசிகிட்டு இருந்தீங்க 2 பேரும்? ஒன்றும் இல்லை, அவளுக்கு ஏதோ நான்வெஜ் சாப்பிடணும் போல இருக்குதான், அதுக்காக கேட்டுட்ருக்கா. ஏன் அந்த பையன் ஒரு நான்வெஜ் கூட வாங்கி போட மாட்டேங்கிறானா என்ன? அப்போவே சொன்னேன் அவன் ஜல்லி பேசாவுக்கு பிரோஜனம் இல்லாதவனை கட்டிக்காதன்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறா பாரு. இப்போ என்னங்க கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இந்த மாதிரி டயத்தில் அவள் சாப்பிடவே கூடாது. அதான் என்ன பண்ணுறது எது பண்ணுறது தெரியாமல் அவன் முழிச்சிக்கிட்டு இருக்கிறான். சரி, என்ன கொடுக்கணும் அதனாச்சும் சொல்லு. ஜிம்மினா மார்க்கெட் போக சொல்லணும், போயிட்டு சிக்கன் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து அவளுக்கு லைட்டாக சூப்பு காரம் இல்லாமல் பண்ணி கொடுக்கணும். அதான் மேடத்துக்கு சூப்பு வேறு தான் கேடாக்கும். உங்களை யார் கேட்டா என் பொண்ணுக்கு நான் பண்ணி கொடுக்க போகிறேன்? ஏண்டி அவள் உன்னை மதிக்கவே மாட்டேங்கிடா, அப்புறம் என்ன மகன்னு நீ அங்கே போயிட்டுருக்குற? எதனால்? உங்களால தானே. ஏதோ அன்னைக்கு எனக்கு ஒரு கோவம் இருந்துச்சு, அதனால் நானும் மூஞ்சி திருப்பிக்கிட்டு நீங்கள் பேசின வார்த்தைக்கு அமைதியாக இருந்துட்டேன். என்ன பண்ணுறது, என் தலையெழுத்து. ஒரே பொண்ணு நிற மாசமாக இருக்கிறா, அதுவும் கண்ணுக்கு எதுக்கே நிற்கிறான். ஒரு பிடிச்சதை செஞ்சு கொடுத்து அம்மாவை நான் பக்கத்தில் இருந்து அவளை பார்த்துக்க முடியுதா? உங்கள் 2 பேர் வீம்பில் என்னதான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க? என்ன நீ என்னைக்கு இல்லாமல் இவ்வளோ கோவப்பட்டுட்டு இருக்க? நீ போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. சூப்பு அதெல்லாம் இங்கே ஒன்றும் போகக்கூடாது. இங்கேருந்து அங்கே ஏதாச்சும் போணுச்சுன்னு வச்சு தெரிஞ்சுக்கேன், அவ்வளோதான். வீட்டில் ஒரு ஜாமான் இருக்காது, எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிடுவேன். இந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருங்க, ஒரு நாள் நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு போகிறனால என்ன பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கோச்சிக்கிட்டு உள்ளே போகிறாங்க. பாத்தியா மாமா என்ன பேச்சு பேசுகிறாரு பார்த்தியா? ஒரு சூப்பு தானடா கேட்ட, அதை பண்ணி கொடுக்குறதுக்கு எவ்வளோ திமிரு பற்றியா? இவருக்கு எதுக்குடா வயசான காலத்தில் அதுவும் சுகர் பேஷண்ட்டு தேவையாதெல்லாம் அவருக்கு? ஏய் பாப்பா, நீ ஏண்டி கோவப்படுற? பின்ன என்ன மாமா எப்படி சொல்லிட்டாரு பாரு, ஒன்றும் இல்லாத கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டாரு. என்ன தாங்கிட்டு இருக்க நீ? அவருக்கு இருக்கு, இதே முறையை அடம் பிடிச்சிட்டு இருக்கட்டும். நாளைக்கு பேர குழந்தைங்கள பார்க்க வருவார்ல, அப்போ இருக்கு அவருக்கு மூஞ்சிலேயே அவருக்கு குத்து விட்ற நிலையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பல்ல கடிக்கிறீங்க. உங்கள் அப்பா அங்கேருந்து முறைச்சிட்டு இருக்கிறாரு, நீங்கள் இங்கேருந்து அப்படியே முறைச்சிட்டு நிற்கிறீங்க. ஏன் பாப்பா, அப்போது நாளைக்கு பேர பசங்களை அவங்க பார்க்கவே வரலன்னா என்னடி பண்ணுவேன்? இருப்பார் வராமல் எப்படி இருக்காரு நானும் பார்க்குறேன். கொண்டு போய் பாப்பா 2 பேரையும் அவங்க வீட்டில் போட்டுட்டு நானும் பேசாமல் அங்கேயே செட்டில் ஆகுறேன். அப்போ என்னை பார்த்துக்கிட்டு தானே ஆகணும். பாப்பா அப்போ ஏன் நிலமை? என்னடா நான் இல்லைன்னா ஒரு 3 மாதம் சோறாக்கி திங்க மாட்டியா? பக்கத்து வீடு தானே. ரைட்டுடி, நடத்து நீயாச்சும் உங்கள் அப்பாவாச்சு. நான் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மடித்து வைக்கிறேன். நேற்று எடுத்து வச்சது இன்னும் எதுவுமே மடிக்காமல் அப்படியே இருக்குது. மாமா என்னடி, நேற்று நான் போட்டு ட்ரெஸ்ஸுமே துவைக்காமல் கிடக்குடா, அதையும் துவைச்சி போட்டுரு. சரிடி, சாக்ஸு கபோர்டுக்குள்ளே வச்சுருக்கேன், அதையும் எடுத்து துவைச்சி போட்டுரு. சரிடி பாப்பா, வேறு ஏதாச்சும் ட்ரெஸ் வச்சுருக்கியா என்ன? இல்லை நேற்று போட்டது மட்டும் தான் நீ துவைக்காம வச்சுருந்தேன், அதையும் துவைச்சி போட்டுரு அப்படிங்கிறீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் அங்கேருந்து போகிறான். அடியே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கத்துறாரு. நீங்கள் டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. என்னங்க எதுக்குங்க கத்துனீங்க? என்ன அவன் மார்க்கெட் போகிறானா இல்லையா? இப்போ தாங்க தூங்கி எழுந்திரிச்சிருக்கான். எது மார்னிங் ஷிஃப்ட்டுன்னு சொன்னான்? ஜிம்மே என்னப்பா ஏன்ப்பா கத்திகிட்ருக்குறீங்க? ஏதோ உங்கள் அம்மா மார்க்கெட் போகணுன்னு சொன்னால் என்னன்னு கேட்டு போயிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா வீட்டுக்குள்ளே போகிறாரு. நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க. உங்கள் அப்பா அப்படியே லைட்டாக ஓரக்கண்ணில் உங்களை பார்த்துட்டு தான் போகிறாரு. ஜிம்மன் உங்களை அப்படியே தேய்ச்சிக்கிட்டு கண்ணு 2 தேய்ச்சி பார்த்துட்டு உங்களை பார்க்குறா. குட் மார்னிங் டி, எத்தனை மணிக்குடா எந்திரிக்கிற? முடியலடி, செம்ம ஒர்க்கு. அண்ணி எங்க? மேலே நிற்கிறா, ஃப்ரீயாக இருக்கிறப்ப வர சொல்லு. சரிடி அப்படிங்கிறான். என்னம்மா என் அம்மா உன் புருஷன் கத்திட்டு போகிறாரு? ஒன்றும் இல்லைடா, எனக்கு நான்வெஜ் சாப்பிடணும் போல இருக்கான், அதான் ஏதாச்சும் சூப்பு மாதிரி பண்ணி கொடுக்கலான்னு சொல்லிட்டு உன்னை மார்க்கெட் போயிட்டு வர சொல்கிறாரு. ஐயோ, அதை ஓப்பனாக சொன்னால் என்னம்மா, இந்த மனுஷனுக்கு வயசாகிறத தவிர அறிவு இருக்கா இல்லையா? டிடி கத்தாத, வந்துருகின்ற போகிறாரு, அப்புறம் தாட்டு போட்டுன்னு குதிப்பார். சும்மாம்மா அவர் ஒயன்னு
அவரோட உயிரே அவள் தான். சும்மா ஏதோ இல்லாத கோவத்தை இருக்கிற மாதிரி தூக்கி காட்டிகிட்டு இருக்கிறாரு. சரி நேருமா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து போகிறான். அவங்க அம்மாவை சிரிச்சிட்டு போகிறாங்க. ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வீட்டுக்குள்ளே போயிடுறீங்க. எப்பவும் போல் உங்கள் வீட்டிலேருந்து உங்களுக்கு சூப்பும் வருது. நீங்கள் அதை குடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. ஆரம் யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு கிளம்பி கீழே வந்துட்டான். என்னடி ஜிம்முன்னு வந்தானா? இப்போ தான் கொண்டாந்து கொடுத்தான். அம்மா லைட்டாக காரை சேர்த்துருக்காங்க. செம்மையாக இருக்குது தெரியுமா? எனக்கு ஒரு விஷயந்தான் புரியலை. நீங்கள் நிஜமாவே ரோஷத்தோடு தான் இருக்கிறீங்களா, இல்லை அந்த மாதிரி நடிக்கிறீங்களாடி நீயும் உங்கள் அப்பாவும்? என்ன 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 என்னை பார்த்தா உனக்கு எப்படா இருக்குது? ஒன்றும் இல்லை, சாப்பிடு. வேறு ஏதாச்சும் வேணுமா? வேறு எதுவும் வேண்டாம். மதியத்துக்கு சமைச்சு வச்சியா எனக்கு? அதெல்லாம் பண்ணி வச்சிட்டேன். சரி எங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிடுறீங்க. அவன் கிட்ட வரான். அவனுக்கு காலர் பட்டன் இதெல்லாம் வியர் பண்ணி விட்டுட்டு, என்னடா மாமா வர வர ரொம்ப அழகாக போயிட்டுருக்க. 2 பிள்ளைக்கு அப்பாவான்னு பார்த்தா காலேஜ் டேஸில் பார்த்த மாதிரி இருக்கிற. அதுவா? பொண்டாட்டி என்னை ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறான், அன்பாக வச்சுக்கிறான். அதனால் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கண்ணிலேருந்து ஒரு காஜலை எடுத்து லைட்டாக உங்கள் ஃபிங்கரில் அவன் இயர்ஸ் கிட்ட வச்சுட்டு அவனுக்கு திருஷ்டி எடுக்கிறீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டு நிற்கிறான். ரொம்ப அழகாக இருக்கிறடா என் புருஷா. பார்த்து பத்திரமா ரெடி பாப்பா. நான் சீக்கிரம் வர பார்க்குறேன், சரியா? சரி. அப்புறம் நான் இல்லாத டயத்தில் உங்கள் அம்மா கிட்ட உங்கள் அப்பா கிட்ட சண்டைக்கு போயிட்டுருக்கக்கூடாது, புரிஞ்சுதா? நான் ஒன்றும் போக மாட்டேன். அவங்க சண்டைக்கு வந்தாங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், அவ்வளோதான். சரிடி நான் கிளம்பட்டா? நான் தானே உன்னை வெளியில் கொண்டாந்து விடுவேன். என்ன புதுசாக விட்டுட்டு போகிற? நீ சாப்பிட்டுட்டு இருந்தல, அதாண்டி. கையை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை பிடிச்சி எழுந்திருக்கிறீங்க. அவனை கேட்டு வரை கொண்டாந்து விடுறீங்க. அந்த ஜீப்பில் ஏறுற வரைக்கும் நீங்கள் பக்கத்துலேயே நிற்கிறீங்க. உங்கள் லிப்ஸில், உங்கள் ஃபோர்கேட்டில், உங்கள் ஐஸ்லலாம் அவன் கிஸ் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே லைட்டாக ஹக் பண்ணி சைடாக அந்த மாதிரி உங்கள் சீக்ஸில் வந்து பத்திரமா இருக்கணும். நான் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடுவேன். சரிடா. ஆமாம், நைட்டு டின்னருக்குனாச்சும் சீக்கிரம் வந்துடுவியா இல்லை லேட் ஆகுமா? இல்லைடி, இன்றைக்கி நான் சீக்கிரமே வந்துடுவேன். மாமா பேட்ரோல் போகிற அப்படின்னா ஜாக்கிரதையாக இருக்கணும். கையில் காலில் அடிபட்டுறக்கூடாது. உனக்கும் சரி ஜிம்முனுக்கும் சரி 2 பேருமே ஜாக்கிரதையாக இருக்கணும். சாப்பிடாமல் இருக்கக்கூடாது. ஃபுல் டே டியூட்டியாக இருந்துச்சுன்னா கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஏதாச்சும் கேஷ் விஷயமா வெளில போகிறேன் அப்படின்னா ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறேன், சரியா? சரிடி பொண்டாட்டி, எல்லாத்துக்குமே உனக்கு கால் வந்துடும். மாமா கன்ஸ் யூஸ் பண்ணுறன்ற ஒரு பட்சத்தில் ஞாபகத்தில் வச்சுக்கோ, உனக்கு எதுவுமே ஆகக்கூடாது. மீறி ஆண்டுச்சு வந்து கொண்டுறேன் உன்னைய. சரிடி, நான் அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு நீ கன்னே தொடக்கூடாது மாமா, சொல்லிட்டேன். எதாக இருந்தாலும் ஜிம்முன்னு ஹேண்டில் பண்ண சொல்லு, அதுக்கப்புறம் நீ போய்க்கோ. சரிடி பாப்பா, அதே மாதிரி நான் பண்ணிக்கிறேன். பார்த்துக்கோ, உனக்காக நான் வீட்டில் இருக்கிறேன். ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு வேலையை பார்க்கணும், சரியா? ஏன்டே இவ்வளோ பயப்படுற? நான் எதுக்கு பயப்படுறேன்? நான்லாம் ஒன்றும் பயப்படல. உனக்கு ஒழுங்காக வேலை பார்க்க தெரியாதுல்ல, அதனால எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கேன். சரிதான், சரி நான் போயிட்டு வரேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அவள் சின்னதாக ஸ்மைல் பண்ணிட்டு அங்கேருந்து அவன் காரை எடுத்துகிட்டு போகிறான். வெளியில் கேட்டுக்கிட்ட உங்கள் அம்மா நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் அவங்கள பார்த்துட்டு க்யூட்டாக முறைச்சிக்கிட்டு திரும்புறீங்க. பார்க்க தாண்டி போகிறேன், இன்னும் எவ்வளோ நாள் இப்படி தான் இருக்க போகிறேன்னு பாருங்க. யார் வேண்டானது? அன்னைக்கு வாயை மூடிட்டு அமைதியாக இருந்தீங்கல்ல, அதே மாதிரி இன்றைக்கும் அமைதியாகவே இருங்க. ஏண்டி இப்படி பண்ணுற? உங்கள் அப்பா புத்தி அப்படியே தான் இருக்கா உனக்கு? ஏதோ அன்னைக்கு என் நிலமை, எனக்கும் கொஞ்சம் கோவம், அதனால் நான் அமைதியாக இருந்தேன். ஐயோ, நான் உங்களை எதுவுமே சொல்லலை. உங்கள் புருஷன் பார்த்தாருன்னா அதுக்கும் சேர்த்து உங்களை தான் திட்டுவார். அப்படியே போய்க்கோங்க வீட்டுக்குள்ளே. ரொம்ப பண்ணாதடி, அப்படியே வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா என் புருஷனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சின்னதாக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு தான் உள்ளே போகிறீங்க. அவங்களும் சிரிச்சுக்கிட்டு தான் உள்ளே வராங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ இதே மாதிரி லவ் அண்ட் கேரோட பக்கத்தில் உங்கள் அப்பா அம்மா கூட ஃபைட்டிங்கிறது அப்படி தான் போயிட்டுருக்கு. ஆரம் உங்களை தாங்கன்னு தாங்குவான். அதை அவங்க அம்மா பார்க்க அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்பப்போ உங்கள் அப்பா கிட்டேயே எடுத்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. ஆஃப்டர் இப்போ உங்களோட டெலிவரி டேட்டு தான். இப்போது நெக்ஸ்ட் டே டெலிவரினா இன்றைக்கி நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறீங்க உங்கள் வீட்டிலேருந்து. ஸோ உங்கள் அம்மா அப்பா ஜிம்மனோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வீட்டில் இருக்காங்க. இப்போ ஆரம் தான் உங்களுக்கு வேணுங்கிற எல்லா திங்ஸையும் வேகமாக எடுத்து வச்சிட்ருக்கான். நீங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் உட்காந்துருக்கிறீங்க, டயர்டாக. பட் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க. என்னடா பண்ணிகிட்ருக்க? இருடி
என்னென்ன திங்ஸ் எடுத்து வைக்கணும்னு எனக்கு தெரியாதுல்ல, அதான் யோசிச்சு எடுத்து வச்சிட்ருக்கேன். மாமா, ஃபஸ்ட்டு எனக்கு ப்ரஷ் எடுத்து வச்சிரு. எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் டவல்ஸ் எடுத்து வச்சிரு. வச்சுட்டேன். அப்புறம் லைட்டாக ஹாட் வாட்டர் ஃப்ளாஸ்க்கு. எனக்கும் தெரியலையேடா மாமா. நான் பேசாமல் போய் அத்தையை கேட்டு வந்துடட்டுமாடி? அப்பா இருப்பாரே. இல்லை பரவாயில்ல. டே, நீ போனா திட்டுவார் உன்னை. இரு, நான் வெளியில் போகிறேன், அதுக்கப்புறம் நீ வா. அதெல்லாம் திட்டுனாலும் பரவாயில்ல இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உட்கார வச்சுட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி பரபரப்பாக தான் இருக்கிறான். நீங்கள் தெளிவாக உட்காந்துருக்குறீங்க. அத்தை அத்தை அப்படிங்கல உங்கள் அம்மா கடை கடைன்னு வெளியில் ஓடியாந்துட்டாங்க. என்ன ஆரம், எல்லாமே எடுத்து வச்சிட்டியா? இல்லை அத்தை, என்ன எடுத்து வைக்கணும் ஏதுன்னு உனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. வயனுக்கு அவளுக்கும் எதுவும் தெரியலன்னு சொல்கிறா அத்தை, என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி ஒன்றும் பயப்படாத, நீ அவளை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பு. ஜிமன், நான் ரெடிமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கார் கீழே எடுத்துக்கிட்டு வெளியில் வரேன் ஜிம்மன். இப்போ ஆரம் தான், நீ போ, நான் எல்லா திங்ஸுமே நான் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். அத்தை மாமாவே மறக்காமல் கூட்டிகிட்டு வந்துடுங்க, அவர் எனக்கு முன்னாடி வந்து சேர்ந்துருவார், நீ பயப்படாமல் போ அப்படிங்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட ஒய்ஃபு ஆரம் எல்லாம் சொல்லிட்டு உங்களை கை தாங்கலாம் பிடிச்சி அப்படியே வீட்டிலேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. ஆரம் கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கா. நீங்கள் அவனே பார்த்துட்டு ஜிம்முன்னு உங்கள் ஒய்ஃபெல்லாம் பார்க்குறீங்க. அண்ணி, நான் நல்லா தானே இருக்கேன், எதுக்கு இப்படி எல்லாரும் பரபரப்பாக ஒரு மாதிரி பயந்துகிட்டு இருக்கிறீங்க? சும்மா இரு வயன், உன்னை விட எங்களுக்கு தான் உயிரை கையில் பிடிச்சிட்ருக்குறோம். எதாக இருந்தாலும் அந்த கடவுள் கையில் தான் இருக்குது. அவரை டெலிவரி பார்க்க போகிறாரு, டாக்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. ஜிம்மன் அப்படியே லைட்டாக முறைக்கிறான். என்னடாண்ணா, எதுக்கு இப்போ முறைக்கிற நீ என்ன? இருடி மெதுவானடா சரியா? மாமா, நீ ஏன்டா இப்படி மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கிற? விட்டா அழுதுருவப்பில் இருக்குடா, தயவு செஞ்சு அழுதுறாத ஆரம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாப்பா, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் சேர்ந்து உங்களை காரில் ஏற்றிட்டு அட்மிஷன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ அப்படியே உங்கள் அம்மா தான் எல்லா திங்ஸுமே வேக வேகமாக எடுத்து வச்சிட்ருக்குறாங்க. உங்கள் அப்பா தான் என்னண்ணா உங்களுக்கு தெரியாதா? தெரியும் தான், நீ என்ன எது கிளம்பிகிட்ருக்க? நான் உன்னை போன்னு சொல்லவே இல்லையே. அவங்க 2 பேர் தான் ஜிம்முன்னு பொண்டாட்டியும் பேச்சே கேட்காம போயிட்டுருக்குறாங்கன்னா நீ கூட என்ன நினச்சிட்டு இருக்கிற? உங்கள் பேச்சை கேட்குறதா இல்லை, அதான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன் என்ன? சும்மா இருங்கங்க, பிள்ளைக்கு வேற ட்வின்ஸுன்னு ஸ்கேன்லேயே சொல்லியிருக்காங்களாம். அதையே நான் இவ்வளோ நாள் பயந்துக்கிட்டு இருந்தேன். பிள்ளை என்ன ஆகுதுன்னு தெரில, பயமாக இருக்குங்க. அதெல்லாம் ஒன்றும் பயப்படணும் அவசியம் கிடையாது. எல்லாத்துக்கும் எடுத்து வச்சுட்டு இல்லைன்னு பாரு. எடுத்துட்டேங்க. என்ன எடுத்து வச்சுருக்க? அவள் எதில் தண்ணி குடிப்பா பாரு, கிளாஸ் எடுத்து வைக்கல, அப்புறம் என்ன அந்த வாட்டர் பாட்டில் எடுத்து வைக்கல, அதெல்லாம் எடுத்து வை. போ, அந்த ஒயிட் கிளாத் எடுத்து வை. இரு, எதுக்கு இந்த துணியை எடுத்து வைக்கிற? பாரு, காட்டன் மாதிரி இருக்குது, இது குழந்தைக்கு ஒரு மாதிரி ஆயிரும், இதெல்லாம் போட்டால் நல்லா இருக்காது. போ, வேறு துணி அங்கே நான் பாரு கபோர்டில் எடுத்து வச்சுருக்கேன், அதை போய் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாரு. அவங்க அம்மா அப்படியே ஒரு முறைச்சி பார்த்துட்டு போயிட்டு அந்த எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. இப்போ எடுத்துகிட்டு கிளம்பு, ஏதாச்சும் ஒன்றுனா ஞாபகப்படுத்தி மறுபடியும் எடுத்து வச்சுட்டு போயிரு. என்னங்க, நீங்கள் வரீங்களா இல்லையா? நான்லாம் வர முடியாது. ஏங்க, உங்களுக்கே தோணலையா? நீங்கள் அவன் மேலே கோவத்துலையா இருக்கிறீங்க? அவன் மூஞ்ச பார்த்தோன்னே நீங்கள் அழுதுருவீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். வரீங்களா இல்லையா? போடி ஃபஸ்ட்டு, சும்மா நின்றுக்கிட்டு. ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆகிடுச்சுன்னா கால் பண்ணி யாருக்கு எடுத்துகிட்டு வர சொல்லுவேன்? ஜிம்மு நான் ஓயாமல் வந்து அலைஞ்சிக்கிட்டு இருப்பான். ஏதாச்சும் அங்கே போயிட்டு கால் பண்ணு. மிஸ் ஆகிருந்துச்சுன்னா நான் அந்த திங்ஸை எடுத்துக்கிட்டு நான் அப்புறமேல் வரேன். சரி, பார்த்து பத்திரமா வாங்க. வரும்போது நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்துடுங்க சரிங்களா? அங்கே டைம் ஆனாலும் ஆகிடும். சரி போ அப்படிங்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறாங்க. அட்மிஷன்லாம் போயிட்டு நீங்கள் பெட்டில் படுத்துருக்குறீங்க. உங்களை சுற்றி ஆரம்பி ஜிம்மனோட ஒய்ஃபு, அப்புறம் ஜிம்மன் 3 பேர் நின்றுட்டுருக்காங்க. ஜிம்மனோட ஒய்ஃபு தான். வயன், பயப்படாத, என்னன்னாலும் சரி உன் பக்கத்துலேயே தான் நான் இருக்கிறேன் சரியா? தைரியமாக இருக்கணும். அண்ணி, அதை எனக்கு சொல்கிறதுக்கு பதிலாக நினைக்கிறான் பாருங்க, இவனுக்கு சொல்லிடுங்க. கொஞ்ச நேரத்தில் எப்படியும் அழுதுருவான் போல இருக்கு. என்ன ஆரம், கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு போல இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நீயே ஒரு மாதிரி பேசுகிற. பெயின் எதுவும் ரொம்ப இருக்கா என்ன? பின்ன வலிக்காதா? டெலிவரினா என்ன சும்மாவா? அப்படியே கையில் வந்துடுமா என்ன? எல்லாம் முடிஞ்சு தான் வரும், அவ்வளோதான் போல இருக்கு. ஒரு வலி ஆயிடுவேன்னு நினைக்கிறேன்டா. அப்படியெல்லாம் பேசாத பாப்பா, எதுவும் ஆகாது. டே அண்ணா, சொல்றி, என்னடி வேணும்? டெலிவரி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு நல்ல காரசாரமாக சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குடி. ஏதாச்சும் வாங்கி வச்சிருடா ப்ளீஸ்டா. பர்கர் வாங்கி வைக்கிறியா? வாயை மூடுடி. டெலிவரி முடிஞ்சு
அடுத்த 6 மாதத்துக்கு நீ இந்த மாதிரி எதுவும் சாப்பிடக்கூடாது. என்னது 6 மாதத்துக்கு பாப்பா பாப்பா ஒன்றும் இல்லடி மாமா. என்னடா சொன்ன? டெலிவரி ஆனதுக்கப்புறம் எனக்கு நல்லா வாய்க்கு ருசியாக சமைச்சு தரேன்னு சொன்னேன்லடா, எப்பட்றா இப்போ? பாப்பா பாப்பா ஒரு 6 மாதம்டி, அதுக்கப்புறம் என்ன வேணாலும் நான் செஞ்சு தரேன்டி, சும்மா போங்கடாங்கிட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் அம்மா உள்ளே என்ட்ராயிட்டீங்க. ஓயன் இப்போ பரவாயில்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹெட்டில் வந்து கையை வைக்கிறாங்க. நீங்கள் அப்படியே அவங்கள பார்க்குறீங்க. ஆக்சுவலி அவங்க லைட்டாக அழுதுட்டாங்க. அவங்க உங்களை குழந்தையா பார்த்துருப்பாங்க. இன்றைக்கி டெலிவரி பெயினில் நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டாங்க. ஐயோம்மா, ஏம்மா இப்போ நீயும் சேர்ந்து அழுகிற? இவனும் அழுகிறான், நீங்களும் அழுதா நான் என்னதான் பண்ணுறது? வைன் ஆரம் பெயின் எடுத்துச்சுன்னு நினைக்கிறேன். நீ போய் டாக்டர் கூட்டிகிட்டு வா. சரி ஆண்டி. ஆஹா மாமா நீ இல்லை, நீ எங்கேயும் நகரக்கூடாது. இல்லடி நான் போய் டாக்டரை கூட்டிகிட்டு வந்துடுறேன். மாமா சொல்கிறது கேளு, ஒரு இன்ச்சு கூட நீ இனிமேல் இங்கேருந்து நகரக்கூடாது. ஜிம்மன் நீ அண்ணியை கூட்டிகிட்டு வெளியில் போ. அம்மா நீயும் போ. ஜிம்மன் நீ போய் டாக்டர் சொல்லு. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியில் வரான். வயன் நானும் அத்தை இருக்கிறோமே, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அண்ணி, எனக்கு ஆரம் மட்டும் போதும், நீங்கள் வெளியில் போங்க. ஏய் இப்போவே என்னடி எம்மளை கோவமாக இருக்கிறியா? என்னடி பண்ண சொல்கிற? பெத்தோ பிள்ளை ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறேன். கோவத்தில் நான் ஏதோ பேசாமல் இருந்தேன், அதுக்காக என்னை வெளியில் போக சொல்லுவியா? அம்மா கோவம்லாம் இல்லை, எனக்கு ஆரம் மட்டும்தான் இப்போ நினைக்க நிற்கணும். வெளியில் போனே சரியா? ஓ பேர பிள்ளைய வந்து நீ அப்புறமேல் தூக்கிக்கலாம், கிளம்பு. அத்தை நீங்கள் வெளியில் போங்க அப்படிங்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அங்கேருந்து வெளியில் வராங்க. கொஞ்ச நேரத்தில் டாக்டர் உள்ளே வராங்க. உங்களுக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஆரம்புக்கு அந்த டெலிவரிக்கான ட்ரெஸ் எல்லாம் போட்டாச்சு. ரொம்ப பெயின் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இத்தனைக்கும் ட்வின்ஸ் தான், உங்களுக்கு நார்மல் டெலிவரி அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் ஓவரால் கஷ்டம்தான் படுறீங்க. சிசேரியனுக்கு சான்ஸ் இருந்துமே நீங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்துருப்பீங்க. ஸோ அதனால் பெயின் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் அழுதுகிட்டு புஷ் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆரம்பம் அதுக்கு மேலே அழுதுகிட்டு இருக்கான். அவங்க ஹெட் ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு க்யூட்டாக கோவம் வேறு வருது உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில். அவன் ஷர்ட் காலர் பிடிச்சி கிட்ட இழுக்கிறீங்க. என்னாச்சு பாப்பா, ரொம்ப வலிக்குதாடி? கொஞ்சம் பொறுத்துக்கோ சரியா? இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும்தான். மரியாதையாக கம்மனி நின்றுடா. என்னடி கேட்க மாட்டேங்குது பாப்பா? என்னடி பேசுகிற? புரிய மாட்டேங்குதுடி. மரியாதையை வாய மூடிட்டு நில்லுடா. அப்பவே சொன்னடா, வலிக்குது போது நிறுத்துடான்னு. நீ சும்மா இருந்திருந்தா இன்னைக்கு 2 இருக்குமா அப்படிங்கிறீங்க. அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. வந்த அழுக கண்ணீர் தண்ணி எல்லாம் ஸ்டாப் ஆகிட்டு அப்படியே ஷாக்கிங்காக அவங்கள திரும்பி பார்க்குறா. நீங்கள் அழுதுகிட்டு இருக்கிறீங்க. சுற்றி முற்றி பார்க்குறா. டாக்டர்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க. நீங்கள் காலர் தானே கிட்ட பிடிச்சி காதுக்கிட்ட தானே சொல்லியிருப்பீங்க. அவன் அப்படியே ஆண்டு பார்க்குறான். ஒழுங்கா நிப்பாட்டுடான்னப்பா, நிப்பாட்டி இருந்தா இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேண்ணா. பாருடா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா இப்போ எனக்கு. பாப்பா மாமா கம்முன்னு இருந்துக்கோ, சரியான கடுப்பாக இருக்கா. வலி ஆரம். சாரிடி பாப்பா. அப்போது சி வாய மூடு. சாரி சொல்கிறானா? அம்மா பாப்பா அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தான். சி வாய முட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷர்ட் காலரை பிடிச்சி உங்கள் லிப்ஸோட லிப்ஸை நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு அப்படி டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. அவனும் அப்படியே ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறான். ஆஃப்டர் டெலிவரியும் ஆகுது. பாப்பாவோட சவுண்ட்ஸ் தான் 2 பேருமே. ஸோ ஆஃப்டர் எடுத்துகிட்டு அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. பாப்பாவெல்லாம் க்ளீன் பண்ணி கொண்டாந்து உங்ககிட்ட கொடுத்தாச்சு. நீங்கள் உங்கள் அம்மா ஜிமினு ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட ஒய்ஃப்னு சொல்லி எல்லாருமே பாப்பா பார்த்து சந்தோஷத்தில். ஸோ அப்படியே எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஆரம் உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு உங்கள் பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்குறான். நீங்கள் ஆரம் அப்படி பார்க்குறீங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க நெக்கை பிடிச்சி பயங்கரமாக கடிச்சு வச்சுருந்துருப்பீங்க. அப்படியே பார்க்குறீங்க, அது அப்படியே ரெட்டிஷாக இருக்குது. அவன் லைட்டாக டச் பண்ணி பார்த்துட்டு சிரிக்கிறான். உன்னை விட எனக்கு தாண்டி ரொம்ப வலிச்சிச்சு. பார்த்துக்கோ, இதுக்கு மேலெல்லாம் என்னால் முடியாது. சரிடி பாப்பா, எனக்கு இதுவே போதும். ஏதோ நீ கேட்டீன்னா என்னால் முடியலடா சத்தியமாக. உங்கள் அம்மா உங்களை பார்த்து அப்படியே சிரிக்கிறாங்க. எதுக்கு இப்போ நீங்கள் என்னை பார்த்து சிரிக்கிறீங்க? இல்லை, உன்னையும் நான் இப்படி தான் பெற்றெடுத்தேன். என் பேச்சை கேட்காம பண்ணினியே, நாளைக்கு உன் பொண்ணுங்க ஏதாச்சும் பண்ணுனா என்ன பண்ணுவேன்னு யோசிச்சு பார்த்தேன். என் பொண்ணுங்கள்லாம் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா நான்லாம் தாராளமாக சப்போர்ட் பண்ணுவேன். அப்படியா?
ஆரம் மாதிரி ஒரு பையன்னா கண்டிப்பாக நான் ஒத்துக்குவேன்ப்பா. உங்கள மாதிரி இருக்க மாட்டேன். எனக்கும் முதல்ல ஆரம்ப பற்றி தெரியாதுல்லடி, அதனால தானே. சரி சரி, என்ன உங்கள் வீட்டுக்கார காணோம் எங்க அப்படிங்கும்போது உங்கள் அப்பா உள்ளே என்ட்ரு ஆயிட்டாரு. நீங்கள் உங்கள் அப்பாவையே பார்த்துட்ருக்கீங்க குறுகுறுன்னு. உங்கள் அப்பா வந்து உங்கள் பேபிஸ் எல்லாம் பார்க்கல. ஆரம்ப பிடிச்சி இடித்து தள்ளிட்டு உங்ககிட்ட வந்து நிற்கிறாரு. 2 பேரும் அப்படியே பார்த்துட்ருக்குறீங்க. என் மேலே இன்னும் கோவமா என்ன? உங்க அப்பா அப்படியே பெண்ட் பண்ணி உங்க ஃபோர்ஹெட்ல வந்து கிஸ் பண்றாரு. அவ்வளோதான், நீங்க அழுதுட்டீங்க. எதுவுமே சொல்ல முடியல. உங்க அப்பா அப்படியே சைடா டைட்டா ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்க அப்பா அப்படியே உங்க ஹெட்ட ரஃப் பண்ணி குடுத்துட்டு இருக்கிறாரு. பக்கத்துல ஆரவ் நிக்கிறான். ஆரம் அதுக்கு மேல ஷாக்கா இருக்கிறான். பிகாஸ் என்னன்னா, நீங்க உங்க அப்பாவ ஹக் பண்ணியிருப்பீங்க. உங்க அப்பா ஒரு ஹேண்ட குடுத்து ஆரம ஒன் சைடா அப்படியே டைட்டா புடிச்சிருந்திருப்பாரு. ஆரம் கண்ல அப்படியே டியர்ஸே வந்துருச்சு. அப்படியே திரும்பி உங்க அப்பாவ பார்க்குறான். உங்க அப்பா ஆரம் டியர்ஸ வைப் பண்ணி விட்டுட்டு, அவன் ஹெட்ட அப்படியே ரப் பண்ணி குடுத்துட்ருக்காங்க. இவ்ளோ இயர்ஸ்ல ஆரம்க்கு கிடைக்காத ஒரு ஃபீலிங்கு. அவன் அப்படியே உங்க அப்பாவே தான் பார்த்துட்ருக்கான். அவன் சின்னதா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு, பாப்பா 2 பேரையும் தூக்கிட்டு வந்து, ஒரு பாப்பா ஆரம் வச்சுக்கிட்டு, இன்னொரு பாப்பா அவங்க அப்பாட்ட குடுக்குறான். அவர் சின்ன ஸ்மைலோட வாங்கிக்கிறாரு. எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறீங்க. ஓகேடா, நம்ம இதோட இந்த ஒன் ஷாட்ட முடிச்சிடலாம். ரொம்ப எதார்த்தமா தான் கொண்டு போயிருக்கேன். பெருசா ஸ்டோரி இருக்குமா என்னன்னு தெரில. அப்படியே நார்மலா அப்படி கொண்டு போனேன். ஸ்டோரிக்கான கமெண்ட் பண்ணிருங்க. அப்புறம் நானும் உங்கள ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். நெறைய கமெண்ட்ஸ் எல்லாமே நான் டெய்லி டெய்லி கமெண்ட்ஸ்லாம் படிச்சுருவேன். என்னால ரிப்ளை தான் பண்ண முடியல. ஸோ லவ் யூ ஸோ மச் காய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட்டிங். என்னோட ஹெல்த் இப்போ ஓகே, பெட்டரா தான் இருக்கு. சரிங்களா? ஸோ வீடியோஸ் கண்டிப்பா வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணி லவ் அண்ட் கேர் இவ்வளோ பொறுமையா வெயிட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட். எனக்காக ரொம்ப பொறுமையா வெயிட் பண்ணவங்களுக்காக நான் ஃப்ரம் ஹார்ட்லேருந்து சொல்கிறேன். தேங்க் யூ ஸோ மச்டா. கீப் அண்ட் சப்போர்ட், லவ் அண்ட் வாட்ச். அண்ட் திஸ் த பை ஃப்ரம் வீடியோஸ் ஃப்ரம் Tech 2.0. டாட்டா, பை பை. See you, love you all.